ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம சீம்பால்ல ஒரு பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நேச்சராகவே சீம்பாலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு மஞ்சள் காமாலை எல்லாம் இருக்குது, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது ஒரு 2 to 3 டைம் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த மஞ்சள் காமாலை வந்து அது வராமல் அப்படியே டோட்டலாக ஸ்டாப் ஆயிருங்க. சீம்பால் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பால்கோவா செய்கிறதுக்கு 2வது நாள் சீம்பால் தாங்க எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாள் சீம்பால்னால் நீங்கள் ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிடணும். 2வது நாள் 3வது நாள் வர பாலில் நீங்கள் இந்த மாதிரி பால்கோவா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்துருக்குறேங்க. இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரஞ்சு வந்துடும். பால் நல்லா திரஞ்சு அதுக்கப்புறம் தாங்க நமக்கு வந்து கெட்டியாகும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா தெரிஞ்சு அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடியெல்லாம் எதுவும் பிடிக்காது. ஏன்னா இது வந்து 2வது நாள் பால் தான். இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தானே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக இருக்கிற பாலில் இருக்கிற விட்டமின் ஏவை விட இதில் 8 மடங்கு விட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து சீம்பால் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்காது. இதில் வந்து கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பால்கோவா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு பால் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நேச்சராகவே சீம்பாலில் வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மை ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அதனால் சர்க்கரை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி அதுலேயும் நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பால்கோவா ரெடி ஆயிருங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற பால்கோவா விட 2 மடங்கு டேஸ்ட் இதில் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தாங்க எடுக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்காது. சாப்பிட்றதுக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் நீங்கள் நெய்யோ நட்ஸோ எதுவுமே சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த பால்கோவோட டேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த பால்கோவில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு மெயினாக அந்த கலரு, அந்த ஒரு டெக்ஸ்சரு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தாலே நமக்கு டெம்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் தான் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபிங்க இது. உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இதை வந்து நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.